Hey guys, welcome back to Tech Updates episode 20. இன்னைக்கு வந்து எப்பவும் போல நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு. அதோட டைம் ஸ்டாம்ப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து கிடைச்ச வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து தட்டி விட்டிங்கன்னா நம்ம சைட்ல இருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்தா. ஆப்பிள் இந்த வருஷம் வந்து அஃபோர்டபுள் ஐஃபோனா வந்து ஐஃபோன் SE 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மற்ற ஐஃபோனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு பாதிக்கு பாதி விலையில தான் லான்ச் பண்ணியிருந்தாங்களே. அண்ட் இப்போது இந்த ஃப்ளிப்கார்ட் சேல்லாம் பார்த்தோன்னா 26,000லாம் வந்தது. ஒரு நல்ல ப்ரைஸ் கட்டும் வந்தது. அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருந்தது. அண்ட் நிறைய ஆப்பிள் ஃபேன்ஸ்லாம் 2021 வந்து ஐஃபோன் SE 21 எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி கொட்டுற மாதிரி மிங்சி குவோ அப்படின்னு ஒரு அனலிஸ்ட் வந்து இந்த ஐஃபோன் SE 2021 லான்ச் ஆகாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா 2021 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ஐஃபோன் SE மாடல் லான்ச் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஐஃபோன் 13 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து ஐஃபோன் SE லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் கிட்ட இருந்தால் சாம்சங் Sero 4K qled டிவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் டிவி. நார்மல் டிவி பார்த்தோன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் இருக்கும். இது வந்து நம்ம போர்ட்ரைட் மோடுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஆக்சசரி அந்த ஸ்டாண்டு வந்து டிவியோட தராங்க. ஸோ இவங்க வந்து இதை ரொட்டேட்டிங் டிவின்னு தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க. இந்த டிவியோட சைஸு நம்ம பார்த்தோன்னா 43 இன்ச்சஸ் கொண்ட ஒரு 4K டிவி தான் இது. அண்ட் இதோட ஸ்பீக்கர்னு பார்த்தோன்னா 60 வாட்க்கான ஃப்ரண்ட் ஃபேரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட வெயிட்டு பார்த்தோன்னா 26 கிலோ இருக்குது. வித் ஸ்டாண்டு வெயிட்டு பார்த்தா 33 கிலோ வருது. நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நார்மலாக டிவி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கலாம். இல்லை பெரிய சைஸ் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா டிவி வந்து கவுத்து போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரைட் மோட்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மொபைலோட ஈஸியாக பேர் பண்ணி நம்ம மொபைலில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிவிலேயே வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த பேனலுக்கு வந்து HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் டேக்னு பார்த்தோன்னா 1.25 லட்சத்துக்கு 10 ரூபா கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த டிவி ரிலையன்ஸ் டிஜிட்டலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் மற்ற ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்க்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா Realme ஃபேன்ஸை வந்து குளிர வைக்கிற நியூஸ் தான் இது. Realme V5 சைனாவில் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் செம்ம ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20,000 வியூஸ் மேலே போயிருந்தது. இந்த Realme V5 வந்து அப்படியே இந்தியாலையும் குளோபலாகவும் லான்ச் பண்ண போகிறதில்ல. இதை வந்து ரீபிராண்ட் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறதா நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. தாய்லாண்டில் NTBC சர்டிஃபிகேஷன் வந்து Realme 7 5Gன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது அப்படியே Realme V5க்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா Realme V5 வந்து ரீபிராண்ட் பண்ணி Realme 7 5G வந்து குளோபலாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாலேயும் வந்து கூடிய சீக்கிரமாக Realme 7 5G அப்படின்ற ஒரு மாடல் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா Dimensity 720U ப்ராசரில் ரன் ஆகுது. இது வந்து 5000 mAh பேட்டரியோட வருது. 6.5 இன்ச் டிஸ்பிளே, Full HD LCD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 MP கேமரா, பேக் சைடில் எப்பவும் போல் 4 கேமரா செட்டப், 48 MPக்கான கேமரா செட்டப்போட வருது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா அரௌண்ட் அந்த 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இது லான்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. தாய்லாண்டில் வந்து கூடிய சீக்கிரமே இது லான்ச் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரீஸ்லையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ரெட்மி கிட்ட இருந்தால் Realme நியூஸ் வந்து ஏன்னா ரெட்மி நியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. Redmi NOTE 9 வந்து 2 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக சைனாவில் லான்ச் பண்ண போகிறதா நம்மளுக்கு கிடைச்சிருந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரைஸிங் வந்து கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆயிடுச்சு. Redmi NOTE 9 5G வந்து சைனாவில் 1000 yuanக்கு லான்ச் பண்ணுறாங்களாம். அது அப்படியே ரஃபாக இந்தியன் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணால் 11,200க்கு வரும். அந்த Note 9 ஸ்னாப்ட்ராகன் எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னாப்ட்ராகன் 750G மாடல், இது வந்து அரௌண்ட் 15,000 yuanக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதை ரஃபாக கால்குலேட் பண்ணால் 16,800 17,000 கிட்ட வரும். Note 9ஓட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா Dimensity 800U ப்ராசரோட வந்து 5000 mAh பேட்டரி. மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து Note 9க்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அந்த ப்ராசஸர் மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹையர் எடிஷன் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் வருது. இதை பற்றி டெடிகேட்டடாக நம்ம சேனல்லேயே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறமா குளோபலாக லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் இது வந்தது அப்படின்னா Note 9 வந்து அந்த 13,000 to 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் Note 9 அந்த ஸ்னாப்ட்ராகன் எடிஷன் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 20,000ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட இருந்தால் சாம்சங் One UI 3.0 வந்து பீட்டா வெர்ஷன் S20 சீரிஸ்க்குலாம் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. கூட சீக்கிரமே வந்து S10 சீரிஸ் அண்ட் Note 10 சீரிஸ்க்கு பீட்டா வெர்ஷன் ரோல் அவுட் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த S10 அண்ட் Note 10 மாடலுக்கு வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Q1ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து S10 அண்ட் Note 10 சீரிஸில் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கூட சீக்கிரமே வந்து உங்களுக்கு One UI 3.0க்கான பீட்டா வெர்ஷன் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா சாம்சங் கிட்ட இருந்தால் சாம்சங் அவங்களோட Galaxy A52 மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Geekbenchலையும் வந்து இந்த மாடல் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ Geekbenchல ஸ்பாட் ஆனதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக் ஆகிருந்து. இதை பற்றி இன்றைக்கி மார்னிங்கே அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 750G ப்ராசரில் ரன் ஆகுது. மினிமம் ரேம் வேரியன்ட்னு பார்த்தோன்னா 6GB ரேமோட வருது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 One UI 3.0ல வருது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 25,000 நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிசம்பர் மந்த் இல்லை ஜான்வரி ஸ்டார்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா மீடியாடெக்லேருந்து Dimensity 700ன்னு ஒரு புது ப்ராசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து Realme Redmi மாதிரி ஆகிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு ப்ராசர் புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த Dimensity 700 ப்ராசர் வந்து மிட் ரேஞ்ச் ப்ராசர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இது வந்து 8 கோர் ப்ராசர் 7 nanometer ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 பவர்ஃபுல்லான கோர் வந்து 2.2 GHz லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து Cortex A76 பேஸ்டு கோர். Cortex A76 வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கோர் தான். அடுத்து 6 கோர் வந்து இது பவர் எஃபிஷியண்டான கோர். இது வந்து Cortex A55 பேஸ்டு கோர். இது வந்து 2 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஹெவியாக யூஸ் பண்ணும்போது பவர்ஃபுல் கோர்ஸ் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஒரு நார்மல் பேசிக் யூசேஜ் மெசேஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாமே வந்து பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் நல்லா கை கொடுக்கும். அண்ட் இவங்க சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட்டில் 5G ப்ராசர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டூவல் 5G சிம் டூவல் ஸ்டாண்ட் பை சப்போர்ட் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. 5G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கான். 5G இல்லாத ஊரில் 5G பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகிடுச்சு. டெய்லி ஒரு 5G அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ப்ராசர் வந்து 64 மெகா பிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வீடியோவில் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வீடியோ வந்து 1080p 30 FPS தான் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் மீடியாடெக்லேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அவங்களோட ISP இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மீடியாடெக்கில் ISP தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனாலேயே வந்து கேமராவோட அவுட்புட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறமா வரக்கூடிய சிப்செட்டில் ISP கொஞ்சம் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசர் வந்து Full HD ப்ளஸ் டிஸ்பிளே 90 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ராசர் வந்து ஒரு லோவர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் அந்த 10 to 15,000 ஃபோன்ஸில் நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ப்ராசர் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ரெட்மி கிட்ட தான் ரெட்மியோட Note 8 மாடலுக்கு எல்லாமே வந்து MIUI 12க்கான அப்டேட் வந்துட்டுருக்கு. MIUI 12ல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் வந்து இன்னமும் வந்து சில பக்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா Poco X3ல புது அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் பயங்கர ஹீட்டிங் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இருந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவோட இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ Note 8 நீங்கள் யாராவது சூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். MIUI 12 அப்டேட் பண்ண நிறைய யூசர் வந்து பேட்டரி ட்ரெயினிங் இஷ்யூ இருக்கதா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணி பொறுமையாகவே அப்டேட் பண்ணுங்கள். அவசரமே கிடையாது. அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா ஆப்பிளில் வந்து நேற்று ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. MacBook Mini, MacBook Air, MacBook Pro வந்து 13 inchஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 4வது ப்ராடக்ட் வந்து இவங்களோட M1 சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பிள் M1 சிப் வந்து இதுக்கப்புறமா இவங்க லான்ச் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ், அதான் அந்த ஆப்பிள் MacBook எல்லாத்துக்குமே வந்து இந்த சிப் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட இன்டெலோட சிப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் மூவ் இண்டஸ்ட்ரியிலேயே. அண்ட் இந்த M1 சிப் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆப்பிள் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட 3 times பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஒரு 5 nanometer ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டருக்கும் இன்னொரு டிரான்சிஸ்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5 nanometer. இது எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ பவர் எஃபிஷியன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கேருந்து ஒரு ஃபைலை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 nanometerன்னு வச்சுக்கோங்க. டைம் எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதுவே டிஸ்டன்ஸ் 5 nanometer இருக்குன்னா டைம் வந்து எனக்கு சேவ் ஆகும். ஸோ டைம் சேவ் ஆகிறதுனால எனர்ஜியும் எனக்கு சேவ் ஆகுது, கம்மியான ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ளஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதனால பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ப்ளஸ் ஆப்பிள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து 16 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இதில் ISP வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க கேமராவே வந்து HD கேமரா தான். பட் அவங்களோட இம்ப்ரூவ்டு ISP வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கால்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும்னு ஆப்பிள் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க.
பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. அண்ட் இதில் வந்து USB 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ 4 சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளால் வந்து 40 Gbps வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து இன்டகிரேட்டட் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எம்பெடடாக வந்துடும் உங்களுக்கு ஒரே சிப்பில். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எதாவது அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டு புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையர் எண்ட் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த M1 சிப் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருக்க டிவைசஸ் பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான டெக் அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டெக் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.